ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாரு பெரியமா, இந்த சாணி எல்லாத்தையும் எடுத்து வரட்டியா செவுத்துல அடிச்சாதான் உனக்கு சாப்பாடு. ஏப்பா என்னப்பா இப்படி சொல்ற? பாவம்பா. இத்தனை நாளா சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்தே இருந்த உடம்பு திடீர்னு வேலை கொடுத்தா அந்த உடம்பு எப்படிப்பா தாங்கும்? இத்தனை நாளா சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தானே இருந்தாங்க, இப்ப அது வேலை பார்க்கட்டும்பா. இல்லப்பா, நான் என்ன சொல்லவா? நீங்க எதுவும் சொல்லாதீங்கப்பா. என்ன சினிங்கிட்டு நிக்கிற? சாணத்தை உருட்டி செவுத்துல அடி. சரவணா சரவணா பெரியத்த பாவம். பாரு பூங்குடி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நீ இல்ல யார் தலையிட்டாலும் எனக்கு கெட்ட கோவம் வந்துருவாமா. சரி சரவணா, நீ இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் இதுல தலையிடல. அது ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி. என்ன என்ன? பாவம் பெரியத்த, கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு வேலை வாங்கு. ரெஸ்டா? பாரு, எல்லா சாணியும் வரட்டையே தட்டி முடிச்சிட்டு வந்தாதான் உனக்கு சாப்பாடு. இங்க பாரு பூங்குடி, அதுக்கு நீ தான் பொறுப்பு. வேணாம், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. அப்பா சொல்லுப்பா. இதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் பொறுப்பு. இவங்க ஒழுங்கா வேலை செய்யல, அப்புறம் நான் தான் உங்களை கேள்வி கேட்பாமா. இத்தனை நாளா எனக்கு எந்த பொறுப்புமே கொடுக்காம இருந்த, முதலா ஒரு பொறுப்பை கொடுத்துருக்க. அந்த பொறுப்பை நான் எவ்வளவு சிறப்பா பண்றேன்னு மட்டும் பாரு. பெரியமா, எல்லா வேலையும் ஒழுங்கா முடிக்கணும். நான் வந்து பாப்பேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு சாப்பாடு காப்பி எல்லாமே. புரிஞ்சுதா? சரவணா, என்னப்பா இப்படி சொல்ற? என்னப்பா இது? இவ்வளவு சாணிய நான் எப்படிப்பா அள்ளுவேன்? கவலைப்படாதீங்க பெரியமா, இன்னைக்கு மட்டும்தான் இவ்வளவு சாணி. நாளைக்கு நம்ம பட்டியல் இருக்கிற எல்லா சாணத்தையும் நீங்க தான் வரட்டி தட்டுறீங்க. சரவணா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விடு. அப்பா இத புடிங்க, புடிங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இவங்க ஒரு வார்த்தை பேசினாங்க, அடி வெளுத்து வாங்கிருங்க. வேலை தான் முக்கியம். சொல்லிட்டல சரவணா, இதுக்கப்புறம் எப்படி வேலை நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஒழுங்கா பாருங்க. நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்பா சபாஷ்பா, இதே மாதிரி பண்ணுங்க. நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். பூங்குடி பாத்துக்க. எடுத்து வா, அள்ளு. வா, அள்ளு வா, அள்ளு. அள்ளுங்கறல. அங்க அங்க என்ன அப்படியே இருக்கு? அங்க அத எடுக்க மாட்டியா? அள்ளுங்கறல. மாமா. வாங்க. என்னம்மா? 4 எருமைங்கள்ல ஒரு எருமையை பிரிச்சிட்டீங்க. சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மன்னவனை கட்டிக்கிட்டு மாளிகையில வளர்ந்து இருந்தேன். அந்த சிரிக்கி மவனை கட்டி இப்படி சீரழிஞ்சு போனேனே. கோடியில ஒரு தின்னு நினைச்சு கூட பிறந்தவளை நம்புனனே. பல்லக்குல வெப்பான்னு பார்த்தா என்ன பாடையில அனுப்பிட்டாலே பாதகத்தி. நீ வாய மூட போறியா என்ன? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு தூங்கலான்னு பார்த்தா கால் மாட்டுல உட்காந்துக்கிட்டு இப்படி ஒப்பாரி வைக்கிறியே, என்ன அறிவில்லையா உனக்கு? என்ன இது? சீ, ஏஞ்சுப்பா. ஐயோ மகேஷ், அநியாயம் நடக்குதுடி, அநியாயம் நடக்குது. என் உடம்பெல்லாம் பாத்தியா? சாணியில முங்கி குளிச்ச மாதிரி இருக்கா? மாதிரி என்ன, சாணிக்குள்ளேயே முங்கிதான் குளிச்சுட்டு வாரு. என்ன ஆச்சுக்கா? காலங்காத்தால எந்திரிச்சு ஒரு வா காப்பி குடிக்கலான்னு போனேன்டி. அதுக்குள்ள அந்த சரவணன் பைய இவளுக்கு காப்பி ஒரு கேடான்னு என்ன தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு பின்னால விட்டு வரட்டி தட்ட விட்டுட்டாண்டி. அது மட்டும் இல்ல, நாளையில இருந்து பட்டியில கிடக்கிற சாணி எல்லாம் நான் தான் அள்ளணுமா. அள்ளுனதுக்கு அப்புறம் பொழுதன்னைக்கு நான் தான் வரட்டி தட்டணுமாண்டி. என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு கங்காணி வேற போட்டிருக்காண்டி.